ஆன்மீக சிந்தனை. படுத்து இருப்பனுக்கு வாயே பகையாகும், பேசி தெரிவனுக்கு வாயே பகையாகும். வாயை சுற்றினால் ஆரோக்கியம் வாழலாம், வாயை சுருக்கினால் ஆனந்தமாக வாழலாம். இதிலிருந்து என்ன வழங்குது என்றால், படுத்து கொண்டே நம் கனவு கொண்டு இருந்தால் நம் வாழ்க்கை வாய் மீறி சுருட்டித்தான் கிடக்கும். நம்ம வாயை மூடினால், அதாவது பேச்சை நம்ம அதிகமாக கேட்க வேண்டும், நம் வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும். அப்போத்தான் அது சிந்தனை துளியலாக இருக்கும், நம் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கடவுள் வரங்களை தருவதில்லை, வாய்ப்புகள் மட்டும் தருகிறார். அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது. எப்பயுமே இந்த சாதகம், தோசியம் இதுகளை நம்பி நிறைய என்ற உலகத்தில் ஏமாந்து கொண்டே அதை மாயையிலே இருக்கிறார்கள். கடவுள் எப்பயுமே நமக்கு ஒரு வரத்தை, வாய்ப்பெடுத்த வரம் என்பது நம்ம வாய்ப்பாக கொடுப்பார். நம்ம எந்த வழியிலாச்சும் ஒரு வழியில் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும். எப்பவுமே உழைப்பை நம்புகிறவங்களுக்கு என்னைக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது.